விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறத அவரோட ஜாதகத்தை வந்து அலசி பார்த்தோங்க. பார்த்ததில் அதாவது ஜூன் 22 1974 கரெக்டாக 11:55 காலையில் வந்து பிறந்திருக்கிறாரு. அவருடைய யோகம் பார்த்தோம் அப்படின்னா 10வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இன்றைக்கி தெரியாதத்தனமாக ஒரு வீடியோ வந்து பார்த்தோங்க. சரி, நம்ம தளபதி விஜய் அவர்கள் பற்றி ஒரு அப்டேட் பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கி அரசியல் கருத்து தெரிவிக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக ஜோதிடர்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு ஒரு குரூப்பு, ஆக மாட்டாருன்னு ஒரு குரூப்பு. அதாவது ஜோசியர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 10 ஜோசியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் 100% இருக்கார் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஜோசியம் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு சிலர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்ம செகண்டரி வருவோம். ஆனால் எனக்கு வந்து பெருசாக அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் சில விஷயம் வந்து ஒரு 40-50% வந்து கரெக்டாலாம் சொல்லுவாங்க. சில விஷயம் அது ஏதோ ஒரு வகையில் மேட்ச் ஆகுமா இல்லை ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றாங்களா அதெல்லாம் நம்ம போக தேவையில்ல. மேபி ஜோசியம்ன்றது ஜாதகம்ன்றது அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு அது தேவையில்லை. ஆனால் கடவுள் வந்து 100% இருக்கார் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று விஜய் பிடிச்ச ஒரு குரூப்பு, இன்னொன்று விஜய் பிடிக்காத ஒரு குரூப்பு. இந்த பிடிச்ச குரூப் எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ரசிகராகவும் இருக்க மாட்டாங்க, அவருடைய தொண்டராகவும் இருக்க மாட்டாங்க, டிவிக்கே கட்சியிலே இருக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் உண்மையாக இந்த ஆருடம் சொல்கிறது, அருள் வாக்கு சொல்கிறது, அது மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? விஜய் தான் சிஎம் ஆவார் அப்படின்னா உடனே அதெல்லாம் நீங்கள் சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, தப்பு. உடனே பிரகாஷ் ராஜ் வந்து கில்லி படத்தில் இது பண்ணுவார் பாருங்க. அந்த மாதிரி சில பேரை வந்து மிரட்டுறது, சில பேரை வந்து ஏதாவது இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் இந்த ஜோசியர்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்க சப்போர்ட்டராகவும் இருக்க மாட்டாங்க விஜய் அவர்களுக்கு, டிவிக்கே கட்சியிலே இருக்க மாட்டாங்க, எதுலேயும் இருக்க மாட்டாங்க. யூடியூப்பில் லைக்ஸ் வாங்கணும், வியூஸு போகணுன்றதுக்காகவே இந்த கட்டம் பார்த்தோம்னா அப்படி இருக்குங்க யோகம். இது வந்து யோகக்கார ஒரு ஜாதகம். இது வந்து ஒரு அரசியலுக்கு இது வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு ஜாதகம் இது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை வந்து பிடிக்காத ஒரு குரூப் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறதுன்னா அவங்கெல்லாம் வேறு கட்சியில் இருக்கிறவங்க, சில பேர் வேறு சப்போர்ட் பண்ணுறவங்க. இவருக்கு என்னதான் பண்ணாலும் ஆக மாட்டாருங்க அப்படின்னு. எதுக்காக இதை வந்து பார்க்கணுமா வேணாமா? இப்போ வந்து எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனை அவர் வந்தாருன்னா அவரெலாம் வேறு லெவலுங்க. அவருக்கு ஜாதகம் என்ன தெரியுமா? யோகக்கார ஜாதகம். அவர் தாங்க அடித்து இப்போ சில பேர்லாம் இருப்பாங்க, செல்வி அவர் தாங்க சிஎம்மாக வருவார். நீங்கள் வேணால் பாருங்கள் 2021 இப்படி உசுப்பேத்தியே யோகக்கார ஜாதகம், அந்த ஜாதகம், இந்த ஜாதகம், ராஜராஜ சோழனோட ஜாதகம், மன்னர் ஜாதகம், இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையோட ஜாதகம், இது வந்து டொனால்டு ட்ரம்ப்பு ஜாதகம், இப்படி வந்து சொல்லியே என்ன ஆச்சுன்னா கடைசியில் அந்த மனுஷன் பாவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சும்மா விட்டுருந்தா கூட அவர் வந்து அரசியல் கட்சி எதனா தொடங்கி ஏதாவது வந்து தோத்துட்டாவது போயிருப்பார். அவரை இப்படி சொல்லி அப்படி சொல்லி பில்டப் ஏற்றி கடைசியில் அவரை வர முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. சரி, இது அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஜாதகம், இந்த கட்டம், இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அவர் ஒரு நல்ல லீடராக அதை பாருங்கள். ஃபஸ்ட் அது என்ன பண்ணுறாரு, அவருடைய தொண்டர்கள் எப்படி இருக்காங்க, ஐடியாலஜி எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஐடியாலஜி அவருடைய கட்சி கொள்கை தலைவர்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், இவங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதகம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது உருப்படாது, விளங்காது, இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் உடச்சி அடித்து உலகத்தில் ஒரு சரித்திரம் படைத்த ஒரு மனிதர்கள், பெருந்தலைவர்கள் இவங்களாம். சரி, இதை வந்து கொள்கையாக கொண்டு இருக்கா இந்த கட்சி. இது மூலயமா வந்து போச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லெவலில் நானும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 10ஆம் இடத்துல இது இருக்குது, 8ஆம் இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறத விட 8ஆம் இடத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, 10ஆம் இடத்தில் வந்து ஆனந்த் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர். அவருடைய ரசிகர்கள் பலமாக இருக்கிறாங்க, ஒரு பக்கம் தீவிர தொண்டர்கள் பலமாக இருக்கிறாங்க. இப்படி சொன்னால் தாங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை வந்து ராஜா அவர்கள் சொல்லுவார், நான் எல்லா கட்டத்துலேயும் வந்து அலசி பார்த்துட்டேன், ஒரு யோகமே இல்லை. ஸ்டாலின் எல்லாம் வந்து நெவர், ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் சீஃப் மினிஸ்டர் அப்படி இப்படின்னார். பார்த்தா அந்த மனுஷன்
ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சு எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே அந்த மனுஷன் 2021 சிஎம் ஆனார். அதுக்கு தாங்க சொல்கிறேன், அவரை விட்டுருந்தா அவரே கூட வந்து அவருக்கு இதுக்கு வந்து ஜாதகத்தில் யாக இது இல்லை, யோகம் இல்லை அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி கடைசியில் ஒரு சீஃப் மினிஸ்டராகவே வந்து ஆகிட்டார். ஏதோ ஒன்று ஆகிட்டாரா இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் சொல்கிறது வந்து இருக்கட்டும். 2024 காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார், மோடி கண்டிப்பாக தோப்பார் அப்படின்னு பல ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொன்னாங்க. அது ஏதாவது நடந்துதா? நடக்கலை. அதே மாதிரி இதுதான் வந்து ஒரு மிக்ஸ்டாக வந்து இது ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன். இது வந்து ஆஸ்ட்ராலஜி பார்த்தோம்னா நம்ம அந்த ஜாதகம்லாம் வந்து அரசியல் களத்தில் வந்து அது எந்த லெவலில் அது பழிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது அரசியல்ன்றது அது ஒரு புரட்சி, அது ஒரு மக்கள் வந்து அது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பலதரப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அங்கே போயிட்டு நம்ம வந்து இது வந்து இப்படி தாங்க ஒர்க் பண்ணோம் கட்டம், அது அப்படி தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, தயவுசெய்து உண்மையாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள். வியூஸ்க்காக யூடியூப்பில் வந்து போட்டு அவருடைய கட்டத்தை நாங்கள் வந்து பல விதமாக பிரிச்சோம். ஏன் ஒரு ஜோசியரும் ஒரு மாதிரி பிரிக்கிறீங்க? எது உண்மை எது இது அப்படிங்கிறது தெரில. ஒருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியாலஜி, அவருடைய அந்த அரசியல் பயணம், இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த மை டிவிக்கு ஆப் லான்ச் பண்ணும்போது கூட நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவராக விடுங்க. அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். தலைவனாகக்கூடிய தகுதி ஒன்று இருக்குது அவருக்கு. பல நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து அவருக்கோட உழைப்பு, அவருக்கு மக்கள் என்ன தரணுமோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ ஆஸ்ட்ராலஜி, ஜாதகம், கட்டம் இதெல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் தாண்டி மக்கள் தீர்ப்பு. விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டனுக்கு இல்லாத யோகமா? என்ன பண்ணாங்க? என்ன அவரை தோக்க தான் அடித்தோம், அவரை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டோம். அவருக்கு இல்லாத யோகமா? அவரை வந்து ஒன்றுமே இல்லாமல் முடிச்சு விட்டோம். அதனால் தயவுசெய்து போதும். நீங்கள் யோகக்கார ஜாதகம், அந்த ஜாதகம், இந்த ஜாதகம்னு போட்டு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முடிச்சு விட்டது போதும். சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து சிஎம்மாகவே ஆகிட்டார் இல்லைன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அதனால் ஏற்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா தயவுசெய்து களத்தில் வந்து அந்த கலநாயகனாக, ஒரு ஜனநாயகனாக வந்து இறங்கி களத்தில் இத்தனை கோடி ஒரு மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு இறங்கி வராரு. அப்படி வந்து தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட்டு வியூஸ்க்காக ஏற்றி விட்டு மொத்தமாக புஷ்ஷுன்னு வந்து இந்த வெடிக்காத பட்டாசு மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணி விடுறாதீங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரில. 10ஆம் இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஆனந்த் அவர்கள் இருக்கிறார், பொதுச் செயலாளர். அடுத்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்கார். அப்படியே ஒருத்தராக வருவாங்க இனிமேல். ஸோ அது மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க. அதனால் அதுதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து கடவுளோட டெசிஷன். மற்றதெல்லாமே அப்புறம் தான் இந்த ஆஸ்ட்ராலஜிலாம். ஸோ மக்கள் முடிவு எடுப்பாங்க. 2026 அவர் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிறத மிகப்பெரிய எழுச்சி நடக்கும் இந்த மதுரை மாநாட்டிலேருந்து. ஸோ அதுலேருந்து நம்ம பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த காஸ்டியூம் எதுக்குன்னா, இந்த காஸ்டியூமில் தான் பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காஸ்டியூம் அப்படிங்கிறதே போட்டேன். சரி, நம்மளும் வந்து ட்ரை பண்ணி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள், எழுச்சி, புரட்சி, இதுதான் வந்து அரசியல் களத்தில் வந்து தேவை. அதை விட்டு அஸ்ட்ராலஜி, கட்டம் இதெல்லாம் வந்து செகண்டரி தான். அதில் இல்லாமலே கூட இருக்கட்டும். மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தான் சிஎம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் 2026 என்ன நடக்கும். இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா அப்படின்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு போட்டு தான் பார்ப்போமே என்ன நடந்துரு போகுது அப்படிங்கிறத. ஸோ மக்கள் நீங்கள் வந்து முடிவெடுங்க யார் சிஎம்மாக வரணும் அப்படிங்கிறத. அதில் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.